காரைக்குடிக்கும் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன், இது நடக்கல. நீங்க வெள்ளேந்தியா நீங்க பண்றதை வந்து மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்க? சூழ்ச்சி தானே அது. அடுத்த 1/2 மணி நேரத்தில் ரீல்ஸ் இறக்கிட்டான். ரீல்ஸ் பண்ண குளத்தூர் தொகுதிக்கும் திருவி நகர் தொகுதிக்கும் எவ்வளோ பக்கம் பக்கம் தானே. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி. ஒருவேளை பெரம்பூரில் வந்து விஜய் நிற்காம இருந்தால்னா கூட அந்த தாக்கம் இருந்திருக்காது இல்லையா? காரைக்குடி தொகுதியிலையும் சீமான் வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டாரு. நீங்களே சொல்லியிருக்கீங்க ரீல்ஸ் பண்றாரு பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரீல்ஸ் பண்ற பிரபு தான் இப்ப சீமான படுதோல்வி ஆக்கி வின் பண்ணிருக்காரு. நான் சொல்ல பாருங்க, இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். வெற்றி பெறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து இந்த தேர்தல் களமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மர்ம நாவல்மா இது. இந்த இந்த தேர்தல் ஜனநாயகமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திகில் நாவல் தான். அது திகில் நாவல்ல திருப்பங்கள்லாம் வரும்ல, அந்த மாதிரி டர்னிங் தான் அது. யாரும் எதிர்பார்க்கிறது கிடையாது. எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா, அப்புறம் இந்த தேர்தல் நடத்தல ரகசிய வாக்கெடுப்புனா என்ன? ரகசிய வாக்கெடுப்புனாலே அது வந்து ஒரு மர்மம் தானே இல்ல? அதுவும் இவிஎம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, சுத்தமா நமக்கு வந்து எங்க அழுத்துறோம், இங்க அழுத்துறோமே அது போய் சேர்ந்தா இல்லையன்றது குழப்பத்தெல்லாம் போடும். இதே வாக்குச்சீட்டுனா பிரச்சனையே கிடையாது. நல்லா பொருத்தி பார்ப்போம். இது ரைட்டு. சூரியன்ல போட்டோமா, ரெட்டலையில போட்டோமா அப்படின்ட்டு. அந்த ஸ்டாம்ப் அடிக்கும்போது. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன் அழுத்துறோம். நம்ம அழுத்தணுமே போய் சேர்ந்துதான்றது எல்லாம் அந்த சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாக்களிச்ச பாதி பேர் இருக்கும். நம்ம அழுத்தணுமே அது கரெக்ட்டா அங்க தான் போய் சேர்ந்திருக்குமான்ற ஏன்னா இன்று உடனே லைட் எரியுது. பட் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள அது இருக்கும் இல்லையா? அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பாராததுதாம்மா இது. இந்த தொகுதி கூட காரைக்குடி கூட நான் வேற மாரி எதிர்பார்த்தேன். இது நடக்கல. என்டிக்கு ஒரு இடத்துல கூட வரல சார். எல்லா இடத்துலயுமே 0, 0, 0. இல்ல இது இதுக்கு வந்து முக்கியமா இல்லம்மா இது காரணம் நான் சொல்றேன் பாருங்க. என்டிகே வந்து நான் சொல்றேன். இங்க 3 விதமான என்டிகேல இருக்கிற கேடர்ஸ் 3 விதமான வகையறாக்கள் இருக்கிறாங்க. ஒரு வகையறா வந்து தமிழ் தேசியம். இன்னொரு வகையறா வந்து சீமானுடைய தம்பிகள். பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற தம்பிகள். அவர் மீது நம்பிக்கை இல்ல. தமிழ் தேசியம் கிடையாது எனக்கு சீமான் மேல வந்து அவருடைய பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அப்படின்னு சொல்லக்கூடிய. 3வதா மாற்று சிந்தனை உள்ளவர்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கணும். திராவிட கட்சிகளுக்கே மாறி மாறி வாக்களிக்கணும்ன்ற அந்த ஒரு மாற்று சிந்தனை உள்ளவர்கள், மாற்று கட்சிக்கு வாக்களிக்கணும்ன்ற அந்த எண்ணத்துல இருக்கிறவங்க, அவங்க வந்து மாறி இப்போ வந்து டிவிகேக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அது வந்து சாட்டை தான் முக்கியமான காரணம். சீமான் அவர்கள் தோத்ததுக்கு முழுக்க முழுக்க சாட்டை தான் காரணம் அப்படின்னு நம்ம இப்ப தோத்த பிறகு சொல்றது நாகரிகம் இருக்காது. பட் இருந்தாலும் வந்து சீமானுக்கு தெரியும் தானே. இப்போ அவர் ஒரு காணொளி போடுறாரு. அந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டைன்ற ஒரு காணொளி வந்து தினம் போடுறாரு. அதுல வந்து அவர் வந்து வெறுமனே வந்து அரசியலுக்காக இது வந்து ஊடகம்னு சொல்லி அது வந்து நடத்தவும் இல்ல. ஒரு வியாபார நோக்கத்தோட நடத்துறாரு. அந்த வியாபார நோக்கத்தோட நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, பல பேர் விமர்சனங்கள வைக்கிறாரு. பல பேர்ல வைக்கிறாரு. பொது விஷயங்கள கூட சிலது வந்து எடுத்து பேசுறாரு. சினிமா விமர்சனங்கள் கூட பண்றாரு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு காணொளிய தான் நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ சில நேரங்கள்ல வந்து தேவையற்ற பகைகள் வரும். அவசியமில்லாத ஒரு பகைகள் வரதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. அது சீமான் வந்து ஒரு கட்டத்தில என்ன சொல்றாரு, இந்த காணொளிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லன்றத அவர் ஏற்கனவே பலமுறை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் வந்து கொஞ்சம் லாங்குவேஜ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. தரக்குறைவா போயிட்டு அது இருந்தது. சாட்டை துறைமுருகன்து. ஆ அது வந்து இப்போ ஒரு கட்டத்தில வந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கடந்த காலத்தில வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட மகள்கள வந்து கடுமையா விமர்சனம் பண்ணாரு சாட்டை துரைமுருகன். அது மறுக்கவே முடியாது யாருமே. சரிங்களா? அத தாண்டி இப்ப சமீபத்தில கூட தெரியும் நெல்சன்ற ஒரு தம்பியோட வந்து சண்டை போட்டுருக்காருல்ல. அட்வொகேட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேலயும் தப்பு இருக்கு. அவரும் கடுமையான விமர்சனங்கள் வந்து சாட்டை மீது வைக்கிறத பார்த்துருக்கிறோம். இவர் பதிலுக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஆத்தாளுக்கு பொறந்தியா, அம்மா வந்து அப்பனுக்கு ஒரு பொறந்தியாலாம் பேசுறாரு. ஸோ இது மாரி வரும்போது வந்து இத சாட்டை சீமான் வந்து இத கண்டிக்கணும். சீமான் கண்டிக்கவும் மாட்றாரு. அதுக்கு ஒரு கட்டத்தில என்ன சொல்ட்டாரு, அ அந்த வலையொலிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லன்னும் சொல்லிட்டாரு. அப்போ திடீர்னு சாட்டை துரைமுருகன் பேசும்போது கேட்டேன்னா, அண்ணன் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, இது சம்மந்தமா ஒரு வீடியோ போடுன்னு சொன்னாரு, அப்படின்னு சொல்றாரு. இது எது உண்மைனே தெரியல. இது அப்போ வந்து என்னன்னா, இதுதான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சாட்டை துரைமுருகனும் வந்து கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நேருக்கு நேர் போட்டினா வந்து திமுகவையும் நீங்க சாடணும். நீங்க ஒரு அரசியல் கட்சி. நீங்க ஒரு அரசியல் கட்சினா திமுகவையும் நீங்க சாடணும். திமுகவையும் சாடணும், வந்து டிவிகேவும் சாடணும். ஒரு கட்டத்துல இவங்க வந்து திமுக ஃபுல்லா விட்டுட்டு டிவிகே மட்டுமே சாடிட்டு இருந்தாங்க. விஜய் விஜய்ன்னு விமர்சனது பண்ணதுக்கு பதிலா, வேட்பாளர்கள் அவரு இவங்க கட்சி, இந்த கட்சி அது அப்படின்னு அதுதான் சொல்லியிருந்தா, நான் சரி ஒரு நீங்க இடத்துலயாவது வின் இல்ல பண்ணிருப்பாங்க. நீங்க வேட்பாளர்கள் இதே டிவிக்கு இந்த இந்த பிரபுவ கூட வந்து காரைக்குடியில நின்ன அந்த பிரபு டி.கே. பிரபுவ கூட
ஒரு கட்டத்துல வந்து நீங்க வந்து அவங்க குடும்பத்துல வந்து கொலை வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சீமான் வந்து அவர வந்து கட்டி அணைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறீங்க பிரச்சாரத்துல. அவர் கொலை வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காரு. வந்து அவங்க அப்பா சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்க சொந்தக்காரர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வச்சுட்டு, அதே டி.கே. பிரபு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தேர்தல் முடியல ஒரு மதியம் 1 மணிக்கு போல் ஆயிட்டு இருக்கு. அவங்கள வழியில பார்த்து கட்டி பிடிக்கிறீங்க. சீமானே அத செஞ்சாரு. ஆமா. அத செய்திருக்க கூடாது. தவிர்த்து இருக்கணும். நீங்க வெள்ளேந்தியா நீங்க பண்றத வந்து மத்தவங்க எப்படி எடுத்துப்பாங்க? சூழ்ச்சி தானே அது. அடுத்த 1/2 மணி நேரத்துல ரீல்ஸ் இறக்கிட்டான். முடிஞ்சிருச்சு. ரீல்ஸ் பண்ண. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப 30,000 ஓட்டு லீடிங் அடிச்சுட்டான். சரி, இப்ப ரீல்ஸ் மன்னன் எம்எல்ஏ. அதுதான்மா நான் சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அதுக்கும் சாட்டை துரைமுருகன் வந்து முட்டு குடுக்குறாப்ல. என்னன்னா, அரசியல் நாகரிகம், பண்பு. அரசியல் நாகரிகம், பண்பு ஒரு 6 மணிக்கு மேல காட்டக்கூடாதா? ஆமா. மதியானம் உங்கள நம்பி 217 234 வந்து வேட்பாளர் நிக்கிறாங்க இல்லையா? உங்க நாகரிகத்த நீங்க அப்புறமா வந்து ஒரு 6 மணிக்கு மேல காட்டுங்களேன். இதுல வந்து சாட்டை. தவிர்க்க வேண்டிய நேரத்துல தவிர்க்கணும்மா. ஒருத்தர இதுதானே நமக்கு 6வது அறிவு ஆமா. இல்லையா? இதான் நமக்கு வந்து இது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நம்ம இத செய்தோம்னா என்ன நடக்கும்ன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தானே அந்த அறிவு இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கு தான் அது தெரியாது. நம்ம எத எங்க எப்படி பண்ணணும்னு தெரியாது. நமக்கு தெரியும்ல. இத இப்ப பண்ணா என்ன ரியாக்ஷன் ஆகும்ன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. பாத்தீங்கன்னா விசிகல 8 தொகுதியில 1 தான் வின் பண்ணியிருக்காங்க. ம். அதே மாரி தமிழிசை மயிலாப்பூர்ல நின்னாங்க. அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொற்கொடி. இப்பதான் முதல் முறையா ஏடிஎம்கேவோட சேர்ந்து போட்டிட்டு அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமா காரணம் என்னமா நினைக்கிறீங்க? இல்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனி காரணம் இருக்கலாமா. இப்ப வந்து பொற்கொடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலித் வாக்குகள் பெரும்பான்மை பெற்றிருப்பாங்க. நான் தலித் வாக்குகள பெறுவதற்கான வாய்ப்பு இல்ல. 2வது ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வந்து அதிமுகவையும், திமுகவையும் கடுமையா சாடியிருக்கிறாரு. ம். அதிமுகவோட இவங்க கூட்டணி வச்சத வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கட்சியில இருக்கிற விவரம் தெரிந்தவர்கள், அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய ஃபாலோயர்ஸ் விவரம் தெரிஞ்சவர்கள் வந்து, இது அண்ணனுக்கு உடன்பாடு கிடையாது. அதிமுக, திமுக கடுமையா சாடியிருக்கிறாரு, கடந்த காலத்துல. ஸோ அதனால கூட அவங்களுக்கு வாக்கு வந்து மறுக்கணும்னா, குறைஞ்சிருக்கு. அது வந்து அப்போ விஜய் அலைய சேர்ந்துக்குதுல்ல அங்க. விஜய் அலைய ம். சேர்ந்துக்குதுல்ல, இல்லையா? ஸோ அதனால இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். வந்து இவங்க வந்து திராவிட கட்சிகளோட போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கூட இருந்திருக்கலாம். ஆனா கணிசமான வாக்குகள் வந்து தலித் வாக்குகள் பெற்றிருக்கலாம். ஏன்னா அது பகுஜன் சமாஜ் கட்சின்றதே ஒரு புதுசா தொடங்கின கட்சி தானே அது. அந்த ஆமா. பகுஜன் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சின்றது தான் அவங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. சமாஜ் கட்சி. ஏற்கனவே அங்க ஒரு பகுஜன் சமாஜ்ன்னு வேற வந்து ஆனந்தன் தலைமையில வழக்கறிஞர் ஆனந்தன் தலைமையில இயங்குது. ஸோ அதனால கூட இருக்கலாம். இங்க பெரிய பெரிய கட்டிடங்களே ஆட்டங்கண்டு போயிடுச்சுல்ல. ஆ, ஆ ஆமா. அங்க பக்கத்து தொகுதியில கொளத்தூர் தொகுதிக்கும் திருச்சி நகர் தொகுதிக்கும் எவ்வளோ பக்கம் பக்கம் தானே. நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி. ஒருவேளை பெரம்பூர்ல வந்து விஜய் நிக்காம இருந்தால்னா கூட அந்த தாக்கம் இருந்திருக்காது இல்லையா? ஆமா. நான் அப்படித்தானே பார்க்குறேன். அப்படி பார்த்தா நீங்க சொல்லலாமே, இங்க 80,000 வாக்கு கொளத்தூர்ல 80,000 வாக்கு வித்தியாசம். வந்து பெரம்பூர்ல 40,000 வாக்கு வித்தியாசம். தலைவருக்கே 40,000 விஷயம் வந்து வாக்கு வித்தியாசம்னா, அங்க தொண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வாக்கு வித்தியாசத்துல. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும்ல. அதெல்லாம் நெறைய இருக்கு. இனிமேல் தான் ஒண்ணொண்ணுத்தையும் பத்தி நம்ம ஆய்வு செய்யணும். ஏன்னா எதனால இவங்க தோத்தாங்க ம். அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். மதுரை மேலூர்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் காங்கிரஸ்லாம் அங்க வின் பண்ணவே முடியாது. முதல் முறையா காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் வந்து வின் பண்ணியிருக்காரு. ம். ஃபர்ஸ்ட் டைம். ம். ம். காங்கிரஸ் அங்க வரவே வராதுன்னு தான் சொல்லுவாங்க. கரெக்ட்டு. பட் இதுதாம்மா இப்போ வந்து அங்க உள்ள சூழல் இது. அங்க டிவிகே வந்து வாக்குகள யாருடைய வாக்குகள பிரிச்சிருக்குன்றத பார்க்கணும்ல. ம். அதனால தான் நான் சொன்னேன், இங்க விஜய் வந்து கிங் மேக்கர்ன்றத நான் சொன்னா சில பேர் தவறா புரிஞ்சுக்கிறான். கிங் மேக்கர்னா முதலமைச்சர தேர்வு செய்றது கிடையாது. முதலமைச்சர தேர்வு செய்றது எம்.எல்.ஏக்கள். அந்த எம்.எல்.ஏக்கள் வந்து யார் வரணும்னு முடிவு பண்ற இடத்துல விஜய் இருப்பாரு. வாக்குகள பெறக்கூடிய வந்து எங்கேருந்து பறிக்கிறாரோ, எங்க அதிகமா பறிக்கிறாரோ வந்து எங்க குறைவா பறிக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. எங்க அதிகமா வாக்குகள பறிக்கிறாரோ, அ அங்க விட்டுட்டு யார் குறைவா வந்து வாக்குகள் வந்து பறிக்கிறாரோ, அவங்க ஜெயிச்சுருவாங்க எம்.எல்.ஏ சொன்னேன். ஸோ எம்.எல்.ஏ மேக்கிங்ன்றது அதுதான். அதனால பல தொகுதியில வந்து எம்.எல்.ஏ மேக்கிங்க்கு பயன்பட்டுருப்பாங்க. மாறுறதுக்கு நான் சொல்றது. ஓ! இப்ப விஜய் வேணா சொல்லலாம் வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜயால மற்ற கட்சிகள் டிஎம்கேவா இருக்கிற அந்த எம்.எல்.ஏக்களும் சரி, அதிமுக எம்.எல்.ஏக்களும் கூட வெற்றி பெறதுக்கு விஜயோட தாக்கம் இருந்திருக்கும். சில இடங்கள்ல வந்து டிஎம் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனா வந்து ஏடிஎம்கே வாக்குகள இவரு பிரிச்சிருந்தாருன்னு வச்சுக்கங்க, அந்த பகுதியில. இல்லையா? அப்ப இனிமேல் தான் அந்த மொத்த வாக்குகள் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்து காட்டும்போது தான், அப்ப அத நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். இப்போ டிவிகே அந்த தொகுதியில வந்து வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குதுன்னு சொன்னா, டிவிகே வந்து வாக்குகள் எவ்வளவு வாங்கியிருக்கு? அப்ப யாருடைய வாக்குகளோட பிரிச்சிருப்பாங்க? ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு தொகுதிக்கும் தனித்தனியா ஆய்வு செஞ்சா தான் தெரியும்.
ஆக வந்து திமுக வெற்றிக்கும் அதிமுக வெற்றி கூட விஜயோட தாக்கம் வந்து காரணமா இருக்கலாம். தூத்துக்குடி தொகுதி கீதா ஜீவன் அவங்க வந்து ஒரு 20 வருடமா அதே தொகுதியில இருக்காங்க. முதல் முறையா போட்டியிட்ட ஸ்ரீநாத் அவரை வந்து காமெடி பீஸு அப்படின்லாம் விமர்சனம் நிறைய பண்ணாங்க. ஆனா முதல் முறையா நின்னு தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்காரு. இல்ல இது வந்து விஜயோட அலைத்தம்மா. ஏன்னா, அவரு பெரிய விளம்பரம் தேவையே கிடையாது. இப்போ வந்து ஸ்ரீநாத்ன்ற நடிகர்ன்னு சொன்னா தான் தெரியும். அவர் நடிச்சதே 1, 2 படம் தான். பெரிய ஆஸ்கார் ம். அவார்ட்லாம் வாங்கல. சரிங்களா? அங்க வந்து ஏற்கனவே வந்து விஜய்க்கு வந்து தூத்துக்குடியில வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு. அதே சமயத்துல வந்து அங்க அந்த தெரியல ஒரு அஜித்தான்னு ஒரு ஒரு பெண் வந்து அ நின்னாங்க. பிரச்சனை. வந்து போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த குழப்படி இருக்கு. அவங்க திடீர்னு கடைசி நேரத்துல வந்து போய் கட்சியில அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா கூட போட்டுருக்கலாம். பட் அவங்க வந்து அந்த நேரத்துல கட்சியிலேயே போய் சேர்ந்துட்டாங்க டிஎம்கேல. ஆமா. ஏன்னா கீதா ஜீவன் வந்து ஏற்கனவே வந்து பரம்பரையா அவங்க வந்து பலமுறை வந்து அங்க நின்னு வந்து வெற்றி பெற்றதால, அது வந்து அந்த மக்கள் கூட வந்து மாத்தி அளிக்கிற இது மாற்றி வாக்களிக்கலான்ற அதாவது மாற்றம் வேணுன்ற ஒரு தொகுதி அந்த எண்ணம் இருக்கு இல்லையா? ம். அந்த தொகுதியில வந்து மக்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பா இங்க மாத்தியே ஆகணும் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் ஒரு வேள. இப்ப ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு எதிர்க்கட்சியா கூட வரல. ஒரு ம். 53 இடம், 56 இடங்கள் அப்படிதான் வந்திருக்கு. ம். இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவே தக்க வச்சுக்கிட்டாங்களே பெரிய விஷயம் தான். அம்மா இல்ல. வேறு வந்து ஒரு 10 தோல்வி பழனிசாமின்னா, இப்ப 11வது தோல்வி பழனிசாமி. எவ்வளோ நாளைக்கு 10 தோல்வி பழனிசாமி சொல்லிட்டே இருப்பீங்க? விஜய் கூட சொல்ட்டாரு கடைசியா. அப்போ 11வது தோல்வி பழனிசாமின்னு இனிமேல் சொல்லுவீங்கல்ல. அவ்வளோதானே தவிர, இது பரவால்ல. இந்த 50 சீட்டாவது தக்க வச்சுக்கிட்டாரேன்றத பார்க்கணும். ஏன்னா பெரிய என்ன சொல்றது, என்ன சொல்றது, ஒரு வேகமான அரசியல் பண்ணல. டிஎம்கே பண்ணாலும் கூட பண்ணல. விஜய வந்து அவர் எந்த இடத்துலயும் வந்து கண்டிச்சு எதுவும் பேசவே இல்ல. அது காரணம் கேட்டா, அவர் வாக்கு பறிச்சுருவாரோ, நம்ம தோத்துருவோமோன்ற அந்த பயத்திலேயே அவர் பண்ணவே இல்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனமா பண்ணாரு. அந்த தொகுதியில இருக்க வந்து அ அ டிவிகே கேண்டிடேட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அது ஒண்ணு இல்ல. சுயேட்சை அணியினவர் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள வாங்கியிருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு 60,000 வாக்கு வித்தியாசம் இருக்குன்னா, அது வந்து அது நடந்திருக்கு. அந்த மாரி இங்க வந்து கொளத்தூர்ல வந்து விஎஸ் பாபுக்கு வந்து வாக்குகள பிரிக்கிறதுக்கு, இல்ல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. கொளத்தூர்ல. ஓவர் எல்லாம் கான்ஃபிடென்ட் நெறைய உடம்புக்கு நடந்திருக்கு. ஆகாத மாரி மக்கள் ஆயிடுச்சு. ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல சில வந்து காலி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. இந்த ம். வீடுகள் இடிக்கப்பட்டு ஒரு பூங்கா உருவாக்குறது, இந்த மாரி வேலைலாம் பண்ணாங்க. கொளத்தூர் தொகுதியில நடந்துச்சு. ஆமா. அது காசா சாலை தான். விரிவாக்கம், அந்த பாலத்துக்கு பக்கத்துல சர்வீஸ் ரோடு உருவாக்கம் இந்த மாரி பண்ணும்போது, அங்க இருக்கிற மக்கள் வந்து அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் பண்ணாங்க. அந்த 5 வருஷத்துல அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். துப்புரவு பணியாளர்களுடைய வந்து சுமூகமா முடிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து தான் தாக்கம் அதிகமாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். முதலமைச்சர் தோல்விக்கு காரணமா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, உதயநிதி அதுல பெரிய ரோல் பண்ண மாரி வந்து விஎஸ் பாபு வந்து காட்டிட்டாரு. பெரிய ரோல் பண்ண மாரி காட்டிட்டாரு. அப்போ விஎஸ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் நெஞ்சில சாஞ்சிருக்கிறாரு? ஸ்டாலின் நெஞ்சில சாஞ்சிருக்கிறாரு. விஎஸ் பா சாரி விஎஸ் பாபுன்றேன் சேகர் பாபு. கட் பண்ணிட்டு போங்க. கட் பண்ணிட்டு போங்க. இப்ப சேகர் பாபு வந்து பெரிய ரோல் அங்க அந்த அ வீடுகள் காலி பண்றது இடத்துலயும் சரி, அல்லது துப்புரவு பணியாளர் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேகர் பாபு வந்து அதுல ரொம்ப ஈடுபாடு காமிச்சுக்கிட்டாரு. சேகர் பாபுடைய அந்த இதுவே கிடையாது. டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. அவரு இந்து அறநிலையத்துறையார். அவரு எதுக்கு துப்புரவு பணியாளர் விஷயத்துல அவரு வந்து என்டர் ஆகணும்? யோசிச்சு பாருங்க. இது உங்க செவிலியர்கள் தொகுதியில கூட போராட்டம். இருக்கட்டும் சார். நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது. ம். நீங்க இந்து அறநிலையத்துறை. நீங்க அங்க போ வேண்டியது தானே. உங்க வேலைய நீங்க பார்க்கணும்ல. அப்ப இந்த இடத்துல வந்து யார் வந்துன்னா நேரு தான் வந்து பேசணும். துறை அமைச்சர் பேசும்போது இவர் வந்து நான் கேட்டனா அதுல உள்ள வந்து பண்ணும்போது, அப்போ யாரு இந்த இந்த சேகர் பாபு மீது உள்ள கோபம் எல்லாமே வந்து ஸ்டாலின் மீது திரும்பிடுச்சு. திரும்பிடுச்சு. இதான் உண்மை. இப்ப உதயநிதி அவர்கள் விஜய் அவர்கள் நேம் சொல்லாமயே விஷ் பண்ணிட்டு போயிருக்காரு. ம், வந்திருக்க விஜய் அவர்களே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ம். அவரோட பேர கூட சொல்றத தவிர்த்திருக்காரு. இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல அப்படிதாம்மா இருக்கும். போக போக சரியாயிரும். கொஞ்சம் போகும். சரி. இதெல்லாம் வந்து கடந்த காலத்துல நடந்தது தான். பேர சொன்னா வந்து ஒருமையில சொல்ட்டீங்க, பேரு சொல்லீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது. போற போக்குல இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சகஜம் தானம்மா. நாளைக்கே நிலைமைகள் மாறும்மா. இதோட போவாது. இப்பன்னா வந்து டிஎம்கே மொத்தமா அழிஞ்சியா போச்சு. இல்ல, இல்ல. 74 நாளைக்கே வந்து ஆட்சிக்கு எதிரா வந்து ஏன் இது அ அதிமுக வந்து மாறி மாறி வரலையா? ம். 91ல வந்து கொண்டு வந்து உட்கார வச்சாங்க மெஜாரிட்டில. அதே 96ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வெறித்தனமா விரட்டி அடிச்சாங்க. திரும்பி மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சாங்க. இப்படி ஆமா. மாறி மாறி வரும்ல. 96ல வந்து அவ்வளோ கொந்தளிச்சாங்கம்மா. 91ல மெஜாரிட்டில வந்து நிக்கிறாங்க. வந்து ஆட்சி அமைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் வளர்ப்பு மகன் திருமணம் அது இது அது பண்ணி என்ன செய்யறாங்கன்னா 96ல வந்து மாத்தி- ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா புயல் வேகத்துல மக்கள் வந்து ஜெயலலிதாவை தூக்கி அடிக்கிறாங்க. அதெல்லாம் மாறி மாறி நடக்கும் இதெல்லாம். நாளைக்கே கூட இந்த திமுக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல 2 வருஷத்துல இவங்க வந்து நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு நிலையில இருந்தாங்கன்னா, ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி வாக்களிப்பாங்க. இப்போ மாற்றம் வேணும்னு தானே வாக்களிச்சிருக்காங்க. மாற்றம் வேணும்னு இப்போ கவர்ச்சிக்காக வாக்களிச்சாலும், மாற்றம் மாற்றம் வேணும்ன்றதும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஆமா. அதனால மக்கள்கிட்ட வந்து இனி இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் நடக்குது. பார்க்கலாம் என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம். பொறுத்து பார்க்கலாம். சார், உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.